வானம் பார்த்த பூமிக்கு மழை வர்ற மாதிரி உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னா இந்த நேரம் கடகராசிக்கு சொல்லலாம். கடகராசிக்கு இந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து பூசம் ஆங்கில நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய 15 நாளாக ரொம்ப அருமையாக தான் இருக்குது. சொத்து சொக்கமோ கல்யாணம் காட்சியோ பிள்ளைக்குட்டி பாக்கியமோ குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கிறதுக்கான நேரம் தான். வருமானம் பார்த்தாலும் ரொம்ப அருமையாக தான் இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயத்தில் அவசரப்படாமலும் இந்த நேரம் இருக்கணும். ஏன்னா கடகராசிக்கு இந்த நேரம் உங்களுக்கு நிறைய விஷயம் சாதகமாக இருந்தாலும் ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது, கை மாற்றா கடன் வாங்கக்கூடாது, வாய் பேச்சில் நிதானமாக இருக்கணும். ஒரு டாக்குமெண்ட்டு ஒரு விஷயத்தில் வந்து கையெழுத்து போடுறீங்க, ஒரு பேப்பர் விஷயத்தை சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கொஞ்சம் கொடுக்குதுன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரவாயில்லைங்க. மனசில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும். நீங்கள் யாரெல்லாம் நல்லா இருக்கணும் 4 பேருக்கு அள்ளி கொடுத்தீங்களோ நீங்கள் கஷ்டப்படுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கி நின்றவங்க கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருப்பாங்க கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே. என்னென்னா கடகராசிக்காரங்களுக்கு போன மாதம் வரைக்கும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள பிரச்சனை தாங்க. நேற்று வரைக்கும் கூட யோசிச்சு பார்த்துருப்பீங்க, ஏன் வந்து அவங்க அப்படி பண்ணாங்க, ஏன் அவங்க வந்து இதை எனக்கு செஞ்சாங்க அப்படின்னு. அதையே நினச்சி பார்த்து ரொம்ப பேர் மனசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலங்கி தான் நிற்கிறீங்க கடகராசிக்காரங்க. முதல்ல அந்த பழைய விஷயத்துலேருந்து கொஞ்சம் வெளிவர பாருங்க. இந்த நேரம் உங்களுக்கு நிறைய விஷயம் நிறைய வந்து சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான். மனசு தான் கண்டதையும் போட்டு யோசிக்குது. இப்படி ஆகிருமோ சின்ன விஷயம் நடந்தால் கூட அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, நமக்கு ஏதாவது ஆகிடுமா, பிள்ளை குட்டிங்க எதிர்காலம் என்ன ஆகுதுன்னு இல்லாத பொருளாத நினச்சி மனசு போட்டு குடஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. இதுதான் நைட்டு சரியாக தூக்கம் வராதுக்கு காரணமாக. நாம் எல்லாரையும் நேசிக்கிற மாதிரி நம்மளை யாரும் உண்மையாக நேசிக்கலையா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது தான், ஏக்கெல்லாம் இருக்குது தான். அதை அப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தால் இனி எதிர்காலத்தை எப்படி பார்க்குறது? அதனால் இந்த நேரம் என்னென்னா கடகராசிக்காரங்க நிறைய விஷயங்கள சாதகமாக இருக்குது. ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிட்டு அடுத்து வர்ற வேலையெல்லாம் கவனம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அற்புதம். அப்படி பார்க்குறப்ப எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதாவது கடகராசிக்கு இந்த நேரம் எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னா, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரம் வருமானம் கொஞ்சம் எட்டி பார்க்கும். கைக்கு வர வேண்டிய பாக்கி காசு, வராத பணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். பணப்புழக்கம் ஓரளவுக்கு இருக்குது. புதுசாக தொழில் தொடங்குறது வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வந்து பணம் போடலாம் அப்படின்னா இது கொஞ்சம் சரியான நேரம் இல்லை. அதுதான் நிஜம். யோசித்து தான் பண்ணிக்கணும். அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமாக இந்த நேரம் நான் ஒரு புதுசாக செய்யலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கேட்டு கொஞ்சம் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து புதுசாக ஒரு முதலீடு பண்ணுறீங்கல்ல அதில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்குங்க. மற்றபடி இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. போன நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா வருமானம் இருந்திருக்கும். ஒரு 2 வாரம் பொழப்பு நல்லா நடந்திருந்தால் ஒரு 2 வாரம் வந்து கொஞ்சம் சரியாக இருந்திருக்காது. இந்த நல்லா செஞ்ச வாரத்திலேருந்து கொஞ்சம் சரி கட்டியிருப்பீங்க. ஆனால் இந்த வாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருக்குது. பெருசாக பாதிப்பு இல்லை. கவனம் கொடுத்துக்கணும். எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் இருக்குதுங்க. தினமுமே நீங்கள் செய்கிற வேலையாக இருந்தால் கூட அந்த தினச்சரி வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பாதிப்பு இல்லை. அதே மாதிரி பூமி வழியில் லாபம் இருக்குது. மண்மனை சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசிக்கு பரவாயில்ல. சொந்த வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கி போடலாம், ஒரு ஃப்ளாட் வாங்கி போடலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான வேலையை ஆரம்பிச்சுக்கலாம். புதுசாக பைக்கு, காரு, இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு டிராக்டர் வாங்கலாம், இந்த விவசாயம் சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு பொருள்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கு சம்மந்தமாக யோகம் இருக்குது. லோன் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் பார்த்திங்கன்னா சேங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் இந்த செகண்ட் வண்டி வாங்குறப்ப மட்டும் கொஞ்சம் பேப்பரை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கணும். எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. ரொம்ப நாளாக தட்டிக்கிட்டே போன இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயம், சுபகாரிய சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லபடியாக முடியும். நல்ல வரணாமிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. சீக்கிரமாகவே கெட்டி மேலே சத்தெல்லாம் கேட்கும். ஆனால் அந்த பொண்ணு வீட்டிலையோ பையன் வீட்டிலையோ பேசுகிறீங்கன்னா அந்த பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானம் கொடுக்க பாருங்கள். அவசரப்பட்டு வார்த்தை விடுறதெல்லாம் வேண்டாம். அதனால் பின்னாடி வரக்கூடிய நாட்டில் பாதிப்பு இருக்குது. அதனால் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து மழலை சத்தம் கேட்கலை, பிள்ளைக்குட்டி இல்லை அப்படின்னு ஏங்கினவங்களுக்கு குல தெய்வத்தோட அருளுங்கிறது இந்த நேரம் ரொம்ப பரிபூர்ணமாக இருக்குது.
முக்கியமாக குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிட்டு நல்ல டாக்டரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் பரவாயில்ல, சீக்கிரமாகவே குழந்தை வரத்துக்கான செய்திலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. உடம்புல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசதியாக இருக்குங்க. கை கால் குடைச்சல், உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு இந்த நேரம்லாம் கொஞ்சம் கொடுக்கும். பெரிய அளவில் ஆபத்து எது இல்லைனாலும் பயப்படவும் வேண்டாம். சீதோஷ்ண நிலங்கிறது மாறுறதால கொஞ்சம் சீக்கிரமாகவே சளி தொந்தரவு, காய்ச்சல் தொந்தரவு இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் பத்தியமாக இருங்க. ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறது பரவாயில்ல. ஏன்னா அலைச்சல் இருக்கிறதால கொஞ்சம் என்னென்னா கொஞ்சம் வெளி இடத்துல அதிகமாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. வீட்டு சாப்பாடு அதிகமாக இருக்காது. அப்படியே வீட்டு சாப்பாடாக இருந்தாலும் கொஞ்சம் ஆரோக்கியமானதாக எடுத்துக்க மாட்டீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய உணவு எடுத்துக்கோங்க. உடம்பு நல்ல நீரேற்றமாக வச்சுக்கோங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா தொந்தரவு இல்லை. பெண்கள் முக்கியமாக இந்த நேரம் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் மருத்துவரை பார்த்துக்கிறது பரவாயில்ல. அதாவது பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த நேரம் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். மற்றபடி தொந்தரவு இல்லை. எங்கேயாவது போகிறீங்க, எங்கேயாவது பழகுறீங்கன்னா கொஞ்சம் வெளியாட்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்காதீங்க. அது கொஞ்சம் பாதிப்பு தரும். அதே மாதிரி இந்த சொந்தக்காரங்ககிட்டயோ ஃப்ரெண்டுக்கிட்டேயோ பேசுகிறேன்னா கூட கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். கை மாற்ற பணம் கொடுக்குறதும் வேண்டாம், வாங்குறதும் வேண்டாம். பழக்கம் கெட்டு போகிறது மட்டும் இல்லாமல் கொடுத்த காசும் கொஞ்சம் வராது. அதே மாதிரி கோவத்தில் ஏதாவது பேசுகிறாதீங்க. ஏன்னா பின்னாடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பட்ட அடியப்படி சாதாரணமாகவே இந்த யாரும் உங்களால் நம்ப முடியாது. யாராவது வந்து ஆறுதலுக்கு 4 வார்த்தை பேசினாங்களா கூட, உங்கள் தோல் மேலே சாஞ்சுக்கணும்னு நினச்சாங்களா கூட நம்ப மாட்டீங்க. ஏன்னா பட்ட அடி எப்படி. இந்த நேரம் என்னென்னா கொஞ்சம் சும்மா கோவம் வரும். கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையில் சிவனேன்னு இருக்கிறது தான் பரவாயில்ல. சொத்து வாங்குறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அருமையாக இருந்தாலும் எதுக்காவது ஜாமீன் போடுறீங்க, கையெழுத்து போடுறீங்கன்னா ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது பரவாயில்ல. யாருக்கும் வந்து நம்பி வந்து கையெழுத்து போடுறதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி வண்டி வாகனம் யோகம் இருக்குது. ஆனால் வண்டி ஓட்டிகிட்டு போகிறப்ப கவனமாக இருக்கணும். இந்த ரோடு சரியில்லாத ரோட்டில் போகிறதோ, அந்த நைட்டு நேரத்தில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறதோ வேண்டாம். அதே மாதிரி ஃபோன் பேசிட்டு போகிறதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக போயிட்டு வரப்பாருங்க. குலதெய்வத்தோட துணை கூட இருக்கிறதால பெருசாக பாதிப்பு இல்லை. குலதெய்வத்திட்ட எங்கே போனாலும் மனசார வேண்டிக்கிட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக நல்லதாக முடிகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த நேரம் இருக்குது. மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இல்லாத விஷயத்தெல்லாம் தேவையில்லாத கற்பனை பண்ணுறது வேண்டாம். கடகராசிக்கு அதிபதியே சந்திரங்கிறதால ஞாபக சக்தி அதிகம்தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசின வார்த்தையை கூட திட்டத்தை கூட நேற்று வரைக்கும் நினச்சி பார்த்துட்டு மனசுக்குள்ளே அழுதுட்டு இருக்கிறீங்க. கடந்த காலங்கிறது முடிஞ்சு போச்சுல்ல. அது மறுபடியும் நாம் தான் இழுத்து கொண்டு வரக்கூடாது. நடக்கிறத தான் நம்ம யோசிக்க பார்க்கணும். லேசில் மறக்க முடியாது தான். ஆனால் நீங்கள் வந்து அதை மாற்றிக்கலாம். அது வந்து பழைய சிந்தனை வருது, மனசை கஷ்டப்படுத்துதுன்னா வேறு வேலையில் ஏதாவது கவனம் கொடுத்தீங்கன்னா மாறும். அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறத விட அடுத்த ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் நகர்ந்து பாருங்கள். வேறு ஏதாவது செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்களோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம். அதனால் இல்லாத பொருளாத நினச்சி மனசு போட்டு குறைஞ்சிக்க வேண்டாம். அதனால் நைட்டு தூக்கம் தான் கெட்டு போகும். நாம் எல்லாரும் நேசிக்கிற மாதிரி நம்மளை யாரும் உண்மையை நேசிக்க மாட்டாங்க. அதுதான் நேஜம். அதுவும் கடகராசிக்கு இது 100க்கு 100 நேஜம். ஏக்கம் மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. ஆனால் உங்களை விட மிகப்பெரிய சக்தி நீங்கள் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அதனால் போனது போகட்டும்னு குப்பையில் போட்டுட்டு இனி நடக்கிறது மட்டும்தான் யோசிக்கணும். உங்கள் கடமையில் கண்ணுங்கிறது பாருங்க ரொம்ப அமோகமாக இருக்குது இந்த நேரம். யார்கிட்ட பார்ப்பு அதிகமாக வச்சுக்க வேண்டாம். எதிர்பார்க்கலைன்னா ஏமாற்றலைன்னா நம்ம மன உளைச்சலும் இல்லை. நிம்மதிங்கிறது இருக்குது. நம்ம நிம்மதி நம்ம கையில் தான், அடுத்தவங்ககிட்ட இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மனசு கண்டது யோசிக்குதுன்னா அடிக்கடி சிவ வழிபாடு செஞ்சுக்கிறது பரவாயில்ல. வேறு ஏதாவது வேலை இருந்தால் அதில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். நல்ல 4 பேர்கிட்ட கலகலப்பாக பேசுங்க. அப்படியே கலகலப்பாக பேசுகிறதா இருந்தால் கூட என்னென்னா மனசுக்கு நம்பிக்கையானவங்ககிட்ட மட்டும்தான் மனசில் இருக்கிறத பகிர்ந்துக்கணும். வெளியாள்கிட்ட எல்லாமே நினச்சவங்ககிட்ட எல்லாமே ஒரு ரகசியத்தையோ மனசில் இருக்கிறத சொல்லிக்கிறது வேண்டாம். மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் கடகராசி அன்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடெல்லாம் என்னென்ன, இதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பரவாயில்ல. அதே மாதிரி கொஞ்சம் தொழிலோ வியாபாரத்திலோ தடையில்லாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துலேயும் அருமையான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்னென்னா திங்கட்கிழமையான உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு, அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மனசு ரொம்ப பாரமாக இருந்தால் அமாவாசை அன்னைக்கு முன்னவங்க வழிபாடு தினமுமே நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சோண்டு எடுத்து இந்த காக்காய்க்கு சோறு வச்சுட்டு வாங்க. எல்லாத்துக்கும் மேலே நம்பணும், என் குலதெய்வம் எனக்கு கைவிடாதுன்னு. இதை செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு வரக்கூடிய காலம்லாம் அருமையாக இருக்குது. அதே மாதிரி இந்த
இந்த திங்கக்கிழமை காலையில் ஒரு சின்ன வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் கையால் ஒரு கைப்பிடி பச்சரிசி அள்ளி வைங்க. கூடவே ஒரே ஒரு ரூபா நாணயத்தை வச்சு முடிச்சா முடிங்க. உங்கள் வீட்டு சாமியாரையில் வச்சு மனசு கஷ்டம் தீர்ந்து வேண்டிக்குங்க. அப்புறம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு, கோவிலில் இருக்கக்கூடிய யாசர்களுக்கு அந்த அரிசியை தானமாக கொடுத்துட்டு வர பாருங்கள். அதே மாதிரி இது வந்து ஒரு பரிகாரம், முக்கியமான பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு தாய் தான் எல்லாமே. உங்கள் அம்மா இருக்கிறப்ப, உங்கள் அம்மா இருக்கிற காலம் வரைக்கும் அவங்ககிட்ட எந்த மனசாகவும் வச்சுக்காம தினமுமே அவங்க காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. அம்மா இல்லாதவங்களா இருந்தால் அம்மாவோட படத்தை நினச்சி மனசார கும்பிடுங்க. தாயோட ஆசை கிடைச்சா சந்திரனோட தோஷம் எல்லாமே பறந்து போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள். உங்கள் சொந்த பந்தத்தில் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்ககிட்ட தினமுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி இந்த வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்கள். இந்த திங்களூரில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில், சந்திரத்தலன்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திங்களூர் சந்திர பகவானுக்குரிய நவகிரக தலங்க. இங்கே போய் சந்திர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம், பச்சரிசி சாதம், நெய்வேத்தியமாக செஞ்சு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மனசில் ஓவர் திங்கிங்கு, தூக்கம் சரியாக இல்லை, மன அழுத்தத்தில் இருக்குதுல்ல, அதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கனால போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோவில் இருக்குதுல்ல, அதுக்கு வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு சாயங்காலமாக போங்க. சிவபெருமானுக்கு வச்சு வழிபடுற வில் வேலையை வாங்கி கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தில் சந்திரனுக்கு வெள்ளை அலறி பூ வச்சு நெய் விளக்கு ஏற்றி ஒரு 9 முறை சுற்றிட்டு வாங்க. அருமையான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. இது ஒரு எளிமையான விஷயம்தான். இது எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதும். கடகராசிக்கு அருமையான பலன் நிச்சயமாக உண்டு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசிக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.